அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். என்னோட பெயர் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் டெக்னாலஜி நியூஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம டெக்னாலஜி நியூஸ் இந்து தமிழ் திசை, நியூஸ் 18 தமிழ், தினகரன், விகடன் இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச நியூஸஸ் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் நியூஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண நியூஸோட கண்டினியூட்டி தான் இந்த ஃபஸ்ட் நியூஸ். 2020 முதல் டீசல் இன்ஜின் கொண்ட கார்களை விற்பனை செய்வதில்லை என மாருதி அறிவித்துள்ளது. ஸோ இப்போ 2020க்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் டீசல் ஓடக்கூடிய கார்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா மாருதி சொல்லியிருக்காங்க. இதோட பின்னாடி இதோட பேக் எண்ட் ஏன் வந்துட்டு இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 5 காரணம் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான 3 காரணத்தை மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் டிஃப்ரெண்ட். முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு டீசலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ டீசல் கார் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா பெட்ரோல் காரோட டீசல் காரோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பட் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து டீசல் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் பெட்ரோலை விட. அதனால் நமக்கு அதில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் டீசல் காரை வந்து வாங்குவாங்க. பட் இப்போ வந்துட்டு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கிறதுனால யாருமே வந்து டீசல் கார் வாங்குறதுக்கு பதிலாக டேரெக்டாக பெட்ரோல் கார் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் டீசல் காரோட சேல்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது, எக்ஸ்பெஷலாக மாருதி கம்பெனிலேருந்து வரக்கூடிய கார்ஸ் 1.3 லிட்டர் மற்றும் 1.5 லிட்டர் என 2 டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் வந்து மாருதி யூஸ் பண்ணுறாங்க. இதில் 1.3 லிட்டர் வந்துட்டு மாருதி தயாரிக்கிறது கிடையாது. ஃபியட் அப்படிங்கிற கார் கம்பெனிலேருந்து தான் அந்த இன்ஜினை வந்து வாங்கி மாருதியோட கார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த டீசல் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, இல்லை டீசல் கார் உற்பத்தி பண்ணுறது ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அங்கேருந்து நம்ம வாங்க வேண்டியதில்லை. ஃபியட் கிட்டே இருந்து மாருதி வந்து டீசல் இன்ஜினை வாங்க வேண்டியதில்லை. அதில் மூலமாக அவங்களுக்கு செலவு ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி 3வது முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா 2020 ஏப்ரல்லேருந்து பாரத் ஸ்டேஜ் 6 அப்படிங்கக்கூடிய எமிஷன் அளவு வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு இந்தியா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா வந்து இன்ஜினில் மாடிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த பாரத் ஸ்டேட் வந்துட்டு 5 யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த 6க்கு வந்து இவங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினில் நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கான செலவு அதிகம். ஸோ R&D எக்ஸ்பென்ஸ் அதிகம். இந்த ஒரு 3 முக்கியமான காரணத்தினால 2020 டீசல் வந்துட்டு டீசல் இன்ஜின் இந்த 3 முக்கியமான காரணங்களால 2020லேருந்து மாருதி வந்து டீசல் இன்ஜினில் வரக்கூடிய காரை வந்து படிப்படியாக குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியும் இன்ஜின் தேவைப்பட்டது, டீசல் இருக்கக்கூடிய கார்ஸ் மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கும்போது ஸோ மாருதியோட சொந்த உற்பத்தியான 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினை வந்துட்டு யூஸ் பண்ணி அது மூலமாக காரை அவங்க லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். மின்சார வாகனங்கள் சந்தையை உருவாக்க அனைத்து திட்டங்களும் அரசிடம் உள்ளது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன திட்டங்கள் எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியில் வந்து 12% வந்துட்டு 12% இருந்து 5% குறைச்சிருக்காங்க. அதாவது ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் காரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக இந்திய கவர்மெண்ட் வந்துட்டு மின்சார வாகனங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் நிலையங்கள் எப்படி பெட்ரோல் டீசல் பங்க் இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பண்ணுறதுக்குன்னே தனியாக வந்துட்டு பங்க் பண்ண போகிறதா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம இந்தியாவில் வந்து முன்னோடியாக தமிழ்நாட்டில் வந்துட்டு ஹுண்டாய் நிறுவனம் வந்துட்டு கோனா அப்படின்னு எலக்ட்ரிக் கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம முதல்வர் வந்து அதை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த கார் வந்து ஆல்ரெடி நம்ம சென்னையில் வந்துட்டு ஹோண்டா இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ எக்ஸ்பெஷலாக இந்த எலக்ட்ரிக்கல் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக 7 crores 7 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 500 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.7 அதாவது 9.7 வினாடியில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் காரில் வந்து 2 இடத்துல சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரியான வசதி கொடுத்துக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வீட்டில் வரக்கூடிய கரண்ட் யூஸ் பண்ணியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வெளியே எங்காவது சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே போயும் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் ஃபுல் சார்ஜ் செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 452 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படையில் இதோட விலை வந்து 25,08,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்கு இதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகம். பட் ஃப்யூச்சரில் இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் முக்கிய நகரங்களில் வந்து எலக்ட்ரிக் சார்ஜிங் நிலையங்களை வந்து டாட்டா ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து 45 இடத்துல இந்த சார்ஜிங் பாயிண்ட் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த முக்கியமான சார்ஜிங் பாயிண்ட் வந்து டெல்லி, பூனே, மும்பை, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய 5 நகரங்களில் ஃபஸ்ட்டு 45 கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமே இது நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு டாட்டா சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுடைய கனவு பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய டுக்காட்டி. ஸோ அந்த பைக் அப்படின்னாலே டுக்காட்டி அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த டுக்காட்டி வந்துட்டு மல்டி ட்ராடா 1260 அப்படிங்கிற டைப் ஆஃப் பைக் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம காரில் இருக்கிற மாதிரியான 5 அங்குலம் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட சிசி வந்து 1662 சிசி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 158 PS பவர் இருக்கும் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் நம்ம ரோட்டில் போச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம் இந்த கார், இந்த பைக் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ 19,99,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஹாய் மற்றும் KSL அப்படிங்கிற 2 நிறுவனங்கள் வந்து இணைஞ்சு இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை வந்து தயாரிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து டொயோட்டா நிறுவனம் வந்துட்டு வெளிநாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய வேர்ல்ட் ஃபயர் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்துட்டு அக்டோபர் 6 முதல் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆண்டுக்கே 2500 கார் சேல் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க டார்கெட்டே. அப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து 80 லட்சம் சொல்லியிருக்காங்க. இந்த கார் வந்து டைரெக்டாக இறக்குமதி பண்ணி விற்பனை பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்துட்டு மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து இதே மாதிரி 2500 கார் வந்து இறக்குமதி பண்ணி விற்பனை பண்ணுறதுக்கு இந்தியாவிட்ட வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் ப்ளஸ் பேட்டரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரன் பண்ணுற மாதிரியான ஒரு கார். அடுத்தது ஏதர் 450 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இது ஒரு ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க பெங்களூர்லேயும் சென்னையிலையும் இவங்களுடைய நிறுவனத்தை வந்து சேல்ஸ் பிளேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹைதராபாத், டெல்லி, பூனே மற்ற நகரங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மும்பையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு ட்ரைம் கம்பெனி வந்துட்டு ஒரு 2 வீலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9.76 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 500cc பைக் பெனாலி அந்த நிறுவனத்திலிருந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட நிறைய மாடல் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயிலும் இங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட என்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லேக்ஸ் கணக்கில் ப்ரைஸ் உள்ள கார்ஸ் லாஸ்ட் வீக்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர்டு மஸ்டாக் கார் வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 74.62 lakh. அடுத்து பார்த்தீங்கன்னா BMW M2 அப்படிங்கிற கார் வெரைட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 80 lakhs வருது. அடுத்தது ஜாக்குவாரில் வந்து F Type 2.0 அப்படிங்கிற கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 வேரியண்ட்டில் வருது. 90 லட்சத்துக்கு ஒரு காரும் 93 லட்சத்துக்கு ஒரு காரும் இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் புது புது கார்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாகவே, கடந்த 2 வாரங்களாகவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ண வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒரு மிகப்பெரிய சரிவு வந்துகிட்டு இருக்குது. வாகன உற்பத்தி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல ஷோரூமை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு இது மூலமாக வேலை இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்திகளில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆட்டோமொபைல்ஸ் நியூஸ் இன் தமிழ் அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய நம்ம நியூஸ் சேனல்ஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து 9வது மாதமாக வாகன விற்பனை கடும் சரிவு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா GST வந்ததுனால தான் நிறையா சேல்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமொபைல் துறையில் தொடரும் சோகம், வாகன ஷோரூம்கள் மூடு விழா, 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியாவில் 256 ஷோரூம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 35 ஷோரூம் க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகன ஷோரூம்கள் மூடு விழா, 2 லட்சம் பேருக்கு வேலை போச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 286 ஷோரூம்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 35 ஷோரூம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான ஷோரூம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்த நியூஸ் மாதிரியே கடந்த 3 மாதங்களில் மட்டும் 2 லட்சம் பேருக்கு வேலை பறிபோய் விட்டதாக அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ மாருதி, சுசுகி, ஹோண்டா, மஹேந்திரா, டொயோட்டா பல முன்னணி நிறுவனங்கள் வந்து உற்பத்தியில் 30% வரைக்குமே குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமொபைல் தொடர்ந்து சரிவு நிலையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீசெண்டாக ஆகஸ்ட் 8 வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் பேருக்கு வேலை காலி அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் ஆட்டோமொபைல் செக்டார். இந்த நைக் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி, ஸோ அவங்க ஷூ, பேக் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ஷூ லான்ச் பண்ணியிருக்காங்க.
இது என்ன ஸ்மார்ட் ஷூன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சைஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக சேஞ்ச் பண்ணிக்கும். நீங்கள் காலை உள்ளே இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் காலுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து அதுவாக சேஞ்ச் பண்ணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இனிமேல் கடைக்கு போயிட்டு இந்த சைஸ் ஷூ வேணும் அப்படின்னு நீங்கள் தேடி வாங்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக இது கூலிங்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கால் ஹீட்டாக ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து கூலிங்கும் வந்துடும். எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஆப்பில் நீங்கள் எவ்வளோ வாக்கிங் போயிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் கூட தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஷூ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இமேஜ் தான் இது. இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கில கால்வாயை கடக்கும் பறக்கும் மனிதர் 2ஆம் முயற்சி வெற்றி அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிரான்ஸ்லேருந்து இங்கிலாந்துக்கு 20 நிமிடத்தில் பறந்து போயிருக்காரு. ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் இன்பிட்வீனில் வந்துட்டு ஆங்கில கால்வாய் அப்படிங்கிற ஒரு பேசேஜ் இருக்குது. அதில் வந்துட்டு 20 நிமிடம் பறந்து அந்த இதை வந்து அவர் கடந்திருக்காரு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜெட் இன்ஜின், ஒரு பறக்கிற இன்ஜின் வந்து அதில் ஒரு காலில் மாட்டிக்கிட்டு வேறு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஜெட் இன்ஜின் மாதிரி தான். இதோட லிங்க்கும் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக ஐடியா கிடைக்கும். இது வந்து ஒரு 500 மீட்டர் உயரத்தில் மணிக்கு 87 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய ஒரு ஜெட் இன்ஜின் இது. இது வந்து ஒரு டைம் நீங்கள் ஃபியூவல் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா 10 நிமிஷம் தொடர்ந்து பறக்க முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபியூவல் ஃபில் பண்ணணும். அது மாதிரி தான் அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. இவர் தொடர்ந்து வந்துட்டு பல ஆண்டுகள், ஒரு 15 ஆண்டுகளுக்கும் பக்கமாக இவர் தொடர்ந்து இந்த ரிசர்ச் பண்ணி இதில் கண்டுபிடிச்சதா சொல்லியிருக்காரு. இந்த டெக்னாலஜி ஃபியூச்சரில் இண்டிவிஜுவலாக இது மாதிரி வந்துடும். ஸோ எல்லாருமே வந்துட்டு காருக்கு பதிலாக இண்டிவிஜுவலாக இது மாதிரி ஒரு சூட்டில் எப்படி ஒரு அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் பே மாதிரியே வாட்ஸ்அப் பே அப்படிங்கிறதும் இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கூகுள் பே வந்துட்டு அல்ஃபா டெல் இன்கார்பரேஷன் அப்படிங்கிறதுக்கு சொந்தமானது. அதே மாதிரி சாஃப்ட் பேங்க் மற்றும் அலிபாபா நிறுவனத்துக்கு சொந்தமானது தான் பேடிஎம். வால்மார்ட்டின் போன்பே, ஆல்ரெடி இது மாதிரியான ஆன்லைன் வாலெட் நிறைய இருக்கு. இது கூட வந்துட்டு வாட்ஸ்அப்பும் ஆன்லைன் வாலெட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு பார்த்த நியூஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்க. கேட்காமல் நிறைய தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.